வணக்கம் நண்பா. கேட்ட உடனே சும்மா அதறது இல்ல. தமிழ் தேசியம் என்னைக்குமே நெருப்பா தான் போயிட்டு இருக்கோம். வயிற்ற பத்தி யோசிச்சுட்டு இருக்கனால வயிற்றுக்கு மேல இருக்க மூளைக்கு வேலையெல்லாம் பண்ணிடுறேன். வேலை சிந்திக்க ஆரம்பிச்சுன்னா உனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் நீ தட்டி கேட்ப. சரியா? அந்த சூழ்நிலைக்கு உன்னை வர விட மாட்டோம். சமத்துவம் சமநீதி எல்லாமே இருக்கணும். மாற்று மொழியினரும் இங்க நிம்மதியா இருக்கணும். மாற்று மொழி சிந்தனை உடையவர்களும் இங்க நிம்மதியா இருக்கணும். எல்லாத்துக்கும் வணக்கங்க. நான் உங்க மங்கள மகேஷ். என்னோட நண்பன் கிட்டத்தட்ட 20 வருஷம் நட்புன்னு சொல்லலாம். அவன் தமிழ் தேசியத்துல பயணிச்சுட்டு இருக்கான். நான் ஒரு வேற இயக்கத்துல பயணிச்சுட்டு இருந்தேன். இன்னைக்கு தமிழக வெற்றி கழகத்தில் இருக்கேன். சும்மா ஃப்ரெண்ட்லியா டிஸ்கஸ் பண்ணலான்னு இன்னைக்கு நண்பனை வர சொல்லியிருக்கேன். அவன் கிட்ட நாம் தமிழர் கட்சியில் உறுப்பினராக பணியாற்றிட்டு இருக்கான். அவரோட பேசலாம் வாங்க. வணக்கம் நண்பா. வணக்கம் நண்பா. அப்புறம் அரசியல் அடுத்த கட்டத்துக்கு வாழ்த்துக்கள். நன்றி நன்றி. அப்புறம் அரசியல் கலர்ல எப்படி போயிட்டு இருக்கு? தமிழ் தேசியம் எப்படி போயிட்டு இருக்குது? பரவாயில்லையா? தமிழ் தேசியம் என்னைக்குமே நெருப்பா தான் போயிட்டு இருக்கோம். ஆனால் நாங்கள் எடுத்து வச்சிருக்கிறது தமிழ் தேசியங்கிற கொள்கை தனிப்பட்ட முறையில் இருக்கு, யாருடைய சார்ந்தது இல்லாமல். இதனால நாங்கள் நிறைய விமர்சனத்துக்கு உள்ளாகிறோம். அது எப்பவுமே சூடான தளம் தான் தமிழ் தேசிய தளம். மகிழ்ச்சி. உங்களோட அரசியல்ல எப்படி போயிட்டு இருக்கு? எப்பவுமே அரசியலோட சூழ்நிலை உங்களுக்கு தெரியும் எப்படி போயிட்டு இருக்குன்னு. கொஞ்சம் ரொம்ப ஒரு ஆழமான ஒரு வழியை அனுபவிச்சுட்டு இருக்கு இந்த ஒரு 15 நாளா. எல்லாம் இருக்கிறது தான். சரி, எனக்கு ஒரு சந்தேகம் பிரகாஷ். இந்த அரசியல வந்து அனுபவம் இருந்தாதான் நம்ம வந்து ஜெயிக்க முடியும் அரசியல் களத்துலன்னு வந்து ரொம்ப ஊட்டிட்டு இருக்காங்க. உண்மையாலுமே அந்த அனுபவமான அரசியல்வாதிகள் மட்டும்தான் களத்துல ஜெயிக்க முடியுமா? உங்களோட பார்வை என்ன பிரகாஷ்? அரசியல்ல அனுபவம் அவசியம்தான். ஆனா அனுபவசாலிகள் மட்டுமே அரசியல்ல இருக்கணும் அப்படிங்கிறது கிடையாது. எப்பவுமே அனுபவம் என்ன சொல்லிக் கொடுக்கும் அப்படின்னா, வாழ்க்கையில நம்ம அன்றாட கத்துக்கிறது தான் வந்து அனுபவமா நம்மளுக்கு ஒரு இடத்துல ஒரு தவறை செஞ்சிருப்போம். அதுக்கு ஒரு அனுபவப்பட்டிருப்போம். அந்த அனுபவத்து மூலியமா தெரிஞ்சுக்கிட்டதை வச்சு நம்ம மற்றதை சரியா செய்வோம். அதே போலதான் ஒரு அரசியலுக்கு வர்றோம் அப்படிங்கிற பட்சத்துல நாம என்ன பண்றோம் அப்படின்னா, முதல் நாம பொறுப்பா நடந்துக்கணும் அப்படிங்கிற எண்ணம் நமக்குள்ள இருக்கணும். பொறுப்பு நமக்கு அப்பவே வந்துடணும். பொறுப்பு வேணும். அமைதியா இருக்கும். அமைதி, அதாவது பொறுமை. யாரு நமக்கு விவாதம் பண்றவங்க யாரா இருக்கலாம், அவங்களுக்கு புரியாம இருக்கலாம், நமக்கு புரியாம இருக்கலாம். எதுலையுமே ஒரு பொறுமையான இது கையாண்டோம் அப்படிங்கிறதான் அதுல உண்டாடுற அனுபவம் தான் ஒரு நல்ல அரசியல் வழிவகுக்கும். சரி, என்னோட பார்வை எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா பிரகாஷ், இத்தனை வருஷம் அனுபவம் வாய்ந்த அரசியல்வாதிகள் எல்லாமே பார்த்தீங்கன்னா மக்களுக்கு தீங்கு விளைவிக்கக்கூடிய ஒரு நச்சுக்களாக தான் இருக்காங்க. உதாரணத்துக்கு வந்து நீ ரொம்ப பின்னாடிலாம் போக வேண்டாம். 1970ல ஆரம்பிச்சுக்கோ. இப்போ வரைக்கும் ஒவ்வொரு சம்பவமா சொல்றேன் கேளு. 1970ல உனக்கு கண்டிப்பா தெரிஞ்சிருக்கும். 2 பைசா எலக்ட்ரிசிட்டி பில்லை வந்து கருணாநிதி ரைஸ் பண்ணாரு. அதுக்கு எவ்வளவு பெரிய புரட்சி விவசாயிகள் மத்தியில வெடிச்சதுன்னு தெரியும். கிட்டத்தட்ட பெத்தநாயக்கபுரத்துல ஆத்தூர் கிட்ட, சேலம் மாவட்டம் ஆத்தூர் கிட்ட பெரிய போராட்டம் வெடிச்சது. பெருமாளூர் திருப்பூர் மாவட்டத்திலயும் வெடிச்சது. திருப்பூர்ல பெருமாநல்லூர்ல வந்து பெரிய அசம்பாவிதம் நடக்கல. ஆனா அந்த பெத்தநாயக்கபுரத்துல கிட்டத்தட்ட 9 விவசாயிகள் போராட்டத்தில் கொல்லப்பட்டார்கள். என்கவுண்டர்ல சுட்டுக் கொல்லப்பட்டார்கள். அதுக்கு என்ன காரணம் நீங்க நினைக்கிறீங்க? முக்கியமா சொல்லணும்னா, நான் அதெல்லாம் புக் ரெஃபரன்ஸ் படிக்கும்போது எனக்கே தெரியுது. இது வந்து சட்டசபையோட ரெக்கார்ட்லயே இருக்குது. எதிர்கட்சி தலைவர், அன்றைய எதிர்கட்சி தலைவர் வந்து ஆளுங்கட்சியை பார்த்து கேட்கிறாரு, அநியாயமா இப்படி விவசாயிகளை சுட்டு கொண்டுட்டீங்களே, விவசாயத்துக்கு தேவைப்படுற மின்சாரத்தோட பிரைஸை ஏத்துனதுக்கு ஒரு கண்டனம் தெரிவிச்சாங்க. அந்த ஜனநாயக முறையில போராட்டம் பண்ணவங்க இப்படி கொண்டுட்டீங்கன்னு கேட்கிறாரு. அப்ப கருணாநிதி சொல்றாரு, அவங்க எல்லாம் விவசாயிகள் கிடையாது, சமூக விரோதிகள். அவங்க எல்லாம் வந்து சட்டவிரோதமான செயல்களில் ஈடுபடுறதுக்கு முற்பட்டாங்க. காவல் நிலையத்தை வந்து தாக்குறதுக்கு முற்பட்டாங்க. அதை தவிர்க்கிறதுக்காக அவங்களோட உயர தற்காத்திற்காக காவல்துறை துப்பாக்கி சூடு நடத்துறாங்கன்னு சொன்னாரு. ஆனா அன்றைய தேதி வரைக்கும் அந்த ஊர்ல காவல்துறை, அந்த காவல் நிலையமே இல்லை அப்படிங்கிறது வந்து ஒரு சில அரசியல்வாதி வந்து அன்னைக்கு ரெக்கார்டை முன் வச்சிருக்காங்க. இப்படி வந்து ஒரு மனசாட்சி இல்லாம அன்னைக்கு இருந்து இன்னைக்கு வரைக்கும் திமுகவோட வரலாறு இல்ல மற்ற கட்சியோட வரலாறு எடுத்து பாத்தீங்கன்னா நிறைய மனிதாபிமானமற்ற செயல்கள்லாம் நிறைய நடந்திருக்கு. அரசியல் அனுபவம் இருந்து என்ன பண்றது பிரகாஷ்? அரசியல் அனுபவம் இருந்து மக்களுக்கு தீங்கு விளைவிக்கிறத விட அரசியல் அனுபவமே இல்லாம மக்களை நேசிக்கிற எங்களை தலைவர் விஜய் மாதிரி நல்லவங்க வரணும்ங்கிறது மக்களோட கருத்து இப்ப மாறிடுச்சு. அனுபவம் இருந்து மக்களுக்கு வந்து ஒரு கெடுதல் நினைச்சிட்டு இருக்காங்களே, இதை பத்தி நீங்க எப்படி பாக்குறீங்க பிரகாஷ்? இது அரசியல்னு வந்துட்டா அனுபவம் ஒரு பக்கம் இருந்தாலும் அவங்களோட அரசியலை வந்து தக்க வச்சுக்கிறதுக்காக அவங்க எந்த சூழலுக்கும் போறாங்க. அன்னைக்கு நடந்தது நீங்க 9 பேர் சுட்டு கொன்றாங்க அப்படின்னா, இன்னைக்கு ஜல்லிக்கட்டு போராட்டத்தில் நடந்த மாதிரியே தான், அதே தான் ஃபார்மேட்டு. அவங்களோட போராட்டம் வந்து வலுவாகுது. தொடர்ந்து வந்து விவசாயிகள் இந்த மாதிரி எல்லா பிரச்சனைக்கும் போராட்டத்தில் இறங்கிடுவாங்க. அந்த போராட்டம் வெற்றியாவே அமைஞ்சிருந்தாலும் அதை ஒரு தோல்விங்கிறத வந்து அவங்க பயன்படுத்திக்கிறாங்க. அது தோல்விங்கிறத வந்து அவங்களா வந்து ஆர்டிஃபிஷியலா நம்ம எண்ணத்துல கொண்டு வர்றாங்க. இப்போ ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் நாம வந்து எந்த போராட்டத்திலையுமே பெருமளவில் ஒன்றும் கூட முடியல. பல பிரச்சனைகள் வந்துச்சு, ஒன்றும் கூட முடியல. ஏன் அப்படின்னா, அதுல அரசாங்கம் வந்து தனக்கு எதிராக செயல்படுறவங்க எல்லாத்தையுமே வந்து சட்டத்துக்கு விரோதமான ஆட்கள்னு நினைக்கிறாங்க. நினைக்கல, அவங்க அப்படித்தான் அவங்க மேல வந்து ஒரு முத்திரை குத்துறாங்க.
அரசுக்கு எதிராக பண்றவங்க எல்லாருமே சட்டவிரோதமானவர்கள் அப்படிங்கிறத அவங்க வந்து ஒரு பச்சை பச்சை குத்துறாங்க அப்படின்னா அவங்கள தொடர்ந்து பின் வர்றவங்க வந்து பயப்படுறாங்க. ஒருத்தர் வீரமா போய் போராடுறாரு, எல்லா பிரச்சனைக்கும் போய் நிக்கிறாரு அப்படின்னா என்ன பண்றாங்கன்னா அவங்க மேல சுமத்தப்படுற பழிகளும் சரி, அவங்களுக்கு கொடுக்கப்படுற தொல்லைகளை வச்சு அவங்களுக்கு பின்னாடி யாரும் இந்த மாதிரி வந்துடக்கூடாது அப்படிங்கிறதுல வந்து ஆளும் தரப்பு எப்பவுமே இருக்கும். இந்த பட்சத்துல எதார்த்தமான மனிதர்கள் வர்றோம். நாம அரசியலுக்கு வர்றோம். நம்ம எந்த பின்புலமும் இல்ல. நமக்கு எந்த சக்திகளும் கிடையாது. இன்னைக்கு நான் அரசியலுக்கு வர்றேன். நானும் வந்து வேலை செய்றேன் அப்படின்னு சொன்னா, கை குடுத்து கூப்பிடுறதுக்கு இன்னைக்கு ஆள் யாரும் இல்ல. இத பண்ணு, அத பண்ணு. நான் கூட போய் ஒரு 6 மாசமாவது அவங்க கூட சுத்துனா தான், நமக்கு ஒரு சில மதிப்புகளாவது குடுப்பாங்க. எலக்ஷன் நேரத்துல வேலை செய்றதும் சரி, எல்லா நேரத்துலயும் நீங்க எலெக்ஷனை பத்தி சொல்றதுனால ஒரு கேள்வி கேட்கிறேன். இந்த ஓட்டுக்கு பணம் கொடுக்கறத பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? எவ்வளவு ஒரு கேவலமான ஒரு அடிமைத்தனமான செயல் அது. அது மக்கள் மத்தியில வந்து ஒரு அடிப்படை தேவையா வந்து பூத்தியிருக்காங்க இந்த அரசியல்வாதிங்க. இதை வந்து நீங்க நாம் தமிழர் வந்து இதுவரைக்கும் ஓட்டு காசு கொடுத்தா நான் எந்த காலத்துலயும் நான் கேள்விப்படல. அந்த ஒரு உரிமையில நான் கேட்கிறேன். உங்களோட பார்வை அத பத்தி என்ன? வயிற்று பசி இருக்கும்போது, அத விட்டுட்டு என்ன புரட்சி பண்ண போறோம்? அப்படிங்கிறத அவங்களோட சுயநினைவுல ஏற்படுத்திக்கிட்டே இருக்கிறாங்க. ஒரு சில சந்தர்ப்பங்கள் மூலியமா. நீ வந்து உனக்கு எந்த பிரச்சனையும் இல்ல அப்படிங்கிறப்போ, தனிப்பட்ட முறையில உனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னா, நீ வந்து சமூகம் சார்பாக சிந்திக்க ஆரம்பிப்ப. சமூகம் சார்பா சிந்திக்க ஆரம்பிச்சீன்னா, உனக்கு வந்து எல்லா பிரச்சனையும் நீ தட்டி கேட்ப. சரியா? அந்த சூழ்நிலைக்கு உன்ன வரவிட மாட்டோம். நான் வந்து உன்னை எவ்வளோ தூரம் உன்னை ஒரு ஸ்டேஜ்லயே வச்சிருப்பேன். ஒரு மிடில் கிளாஸ் லைஃப்க்கு கீழயே வச்சிருப்பேன். நீ என்னைய அதாவது நீங்க சார்ந்தே சொன்னது இருக்கணும். வயித்த பத்தி யோசிச்சுட்டு இருக்கனால வயித்துக்கு மேல இருக்க மூளைக்கு வேலை இல்லாம வேலை பண்ணிடுறாங்க. இல்ல. புரட்சிக்கு ஏது வழி? பசிக்கே வழி இல்லாதப்போ, புரட்சிக்கு ஏது வழி? தாவேக்கா மேல உங்களுக்கு எப்படி ஒரு ஈர்ப்பு வந்தது? அப்படிங்கிறத ஃபர்ஸ்ட்டு சொல்லுங்க. அதுக்கு மேல நம்ம பேசலாம். நான் வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 வருஷம் காங்கிரஸ் கட்சியில பயணிச்சிருக்கேன். உங்களுக்கு எல்லாமே தெரியும் பிரகாஷ் தெரியும், உனக்கு. தெரியும். ம். கிட்டத்தட்ட என்னோட 11வது படிக்கும்போது காமராஜர் கிரிக்கெட் போட்டி அப்படின்னு நடத்தி மத்திய அமைச்சர் பீட்டர் அல்போன்ஸ் அவர்கள் மங்களம் வரும்போது இந்த வெற்றிகரமா இந்த கிரிக்கெட் டோர்னமெண்ட் நடந்ததுக்கே எனக்கு பாராட்டி கொண்டாட போத்துனாரு. 11வது படிக்கும்போது காங்கிரஸ் கட்சிக்குள்ள மாணவர் காங்கிரஸ்குள்ள வந்தவன். என்னோட கிட்டத்தட்ட ஒரு 30 வயது வரைக்கும் நான் அந்த காங்கிரஸ் பேர் இயக்கத்தில் நான் பாடுபட்டேன். ஒரு சில கருத்து வேறுபாடுகளால நான் அந்த இயக்கத்திலிருந்து வெளியே வந்து திமுகல போனேன். திமுகல போய் ஒரு 3 மாசம் செயல்பட்டேன். அதோட கொள்கைகள் எனக்கு ஈர்ப்பாகல. அந்த கொள்கைகள் கீழ என்னால அடிபணிஞ்சு வேலை செய்ய முடியல. வெளியே வந்து என்னோட மத்த வேலைகள பார்த்துட்டு இருந்தேன். அரசியல் காணாம ஒரு 2 வருஷம். ரசிகர் மன்றத்துல ஒரு 7 வருஷமா இருந்தேன். அதுக்கு முன்னாடி இருந்த ரசிகர் மன்றத்துல வந்து பெருசா ஈடுபாடு இருக்காது. படங்களுக்கு போவேன், ஃப்ளெக்ஸ் அடிப்பேன், முடிப்பேன், வருவேன். மன்ற சத்யானகர்ல ஓப்பன் பண்ணாங்க. அதுல ஆக்டிவா பண்ணேன். என்னைக்கு விஜய் மக்கள் இயக்கம் வந்து கட்சியா மாறுச்சோ அன்றைக்கே என்னை வந்து நான் ஆன்லைன்ல வந்து என்ரோல் பண்ணிட்டேன் மெம்பரா. தலைவரோட தலைமைக்கு கீழே இயங்கணும். தலைவருக்கு வந்து நம்ம கரங்களை வலு சேர்க்கிற வகையா வந்து அரசியல் பயணம் நம்ம தொடரணும். தமிழக வெற்றி கழக ஆட்சி அமைக்கிறதுக்கு நம்மளால என்ன ஒரு பங்களிப்பு தர முடியுமோ, தமிழக வெற்றி கழகத்தை சார்ந்து மக்களுக்கு என்ன பணி செய்ய முடியுமோ அதை நான் பண்ணணும்னு உள்ள வந்தேன். உண்மையாலுமே மனசார சொல்ற பிரகாஷ், இது வரைக்கும் நான் இப்ப எந்த கட்சியிலையும் இந்த அளவுக்கு ஃப்ரீடமா வேலை செஞ்சது கிடையாது. தமிழக வெற்றி கழகத்துல அந்த அளவுக்கு எனக்கு ஒரு ஃப்ரீ ஹேண்ட் இருக்கு. எனக்கு பிடிச்சதை நான் பண்றேன். பிடிச்ச மாதிரி நான் வந்து கட்சி பணிகளை பண்றேன். மக்கள் பிரச்சனைகளுக்கு குரல் கொடுக்குறேன். இயக்க தோழரோட சேர்ந்து நிறைய நற்செயல் வந்து பண்ணிட்டு இருக்கோம். நீங்க பார்த்துட்டு இருப்பீங்க. ஸோ இந்த இயக்கத்துல எனக்கு கிடைக்கிற ஒரு ஃப்ரீடம் வந்து வேற எந்த இயக்கத்துலயும் கிடைச்சது கிடையாது. மனசார நான் டிராவல் பண்ணிட்டு இருக்கேன் இந்த பொலிட்டிக்கல் ஜேர்னில. இப்போ நான் வந்து ஒரு நாம் தமிழர் கட்சியோட தொண்டன் தொண்டன் உறுப்பினர். நான் கொள்கை ஃபாலோ பண்றேன். இப்போ நான் ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனா இருந்து உங்ககிட்ட நான் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, நான், என் அண்ணன், என்னோட கட்சி சார்ந்தவங்க எல்லாம் என்ன எதிர்பார்த்தோம் அப்படின்னா, தமிழக வெற்றி கழகம் கட்சி அறிவிக்கப்படும் போது நாங்க மிகப்பெரிய சந்தோஷத்தோட வரவேற்றோம். என்ன அப்படின்னா, ஒரே ஒரு தனிநபரா ரொம்ப வருடமா கத்திட்டாரு. மக்கள்ட்ட எவ்வளோ முடியுமோ அந்த அளவுக்கு கத்தி பேசி எல்லாமே பண்ணிட்டாரு. ஒரு எங்களுக்கு ஒரு உதவி கிடைக்குதோ அப்படிங்கிற ஒரு எண்ணத்துல வந்து விஜய்க்கு வந்து முழு ஆதரவு தெரிவிச்சோம். ஆஹ் அது வரைக்கும் பேசிட்டு இருந்தது எல்லாமே நல்லா தான் போச்சு. எங்களுக்கு ஒரு கான்ஃபிடென்ட்டா இருந்துச்சு. கட்சி ஆரம்பிச்சு முதல் மாநாட்டுல வந்து கொள்கை அப்படின்னு வரும்போது நீங்க திராவிடமும் தமிழ் தேசியம் இரண்டுமே ஒவ்வொரு கண்கள் அப்படிங்கிற நிலைப்பாட்டை அவர் எடுத்துட்டாரு. எதனால அப்படி ஒரு நிலைப்பாட்டுக்கு வந்தாரு? யாராவது சொன்னாங்களா? இல்ல என்ன நடந்தது அப்படிங்கிறது எங்களுக்கு தெரியல. அது வரைக்கும் நம்பின சீமான் அன்றைய அந்த மாநாட்டுக்கு மாலையிலிருந்தே வந்து அவர் சொல்லிட்டாரு, நம்ம தம்பியாக இருந்தாலும் கொள்கை வேறையா இருக்கு. நாம அவங்க கூட தொடர்ந்து செயல்பட முடியாது அப்படிங்கிற முடிவை அன்னைக்கு சாயந்தரம் எடுத்துட்டாரு. சீமான் வந்து இப்ப எடுக்கல. 2வது மாநாடோ, இல்ல இந்த 41 பேர் இறந்தாங்கல்ல, அதுக்கப்புறமும் எடுக்கல. கொள்கைங்கிற இடத்துக்கு வரும்போதே சீமான் வந்து அதை எதிர்க்க ஆரம்பிச்சிட்டாரு. இப்போ நான் என்ன கேட்க விரும்புறேன் அப்படின்னா, இப்போ வந்து விஜய் அரசியலுக்கு வரணும் அப்படின்னு முடிவு பண்ணி ஒரு ஒரு 2, 3 வருஷமாவது அவரு ஒரு சிந்தனையில இருந்திருப்பாரு. அந்த சிந்தனைகள்ல வந்து இப்ப நாம் தமிழர் கட்சி வந்து சுத்தமான தமிழ் தேசியத்துக்கு போராடுது அப்படிங்கிற எண்ணம் அவருக்கு தெரிஞ்சிருக்கும்.
ஏன்னா போராட்டங்கள் அந்த அளவுக்கு பண்ணியிருக்காங்க, எல்லாம் பண்ணியிருக்காங்க. இதை தெரிஞ்சிருந்துமே ஏன் அவர் அது மட்டும் பத்தாது அப்படின்னு அதை தாண்டி எப்படி வந்தார்? ஏன் முடிவு எடுத்தாரு? ஏன்னா இப்ப நாங்க தமிழ் தேசியம் பேசுறது வந்து தமிழர்களுக்காக மட்டும்தான், இந்த தமிழ்நாட்டுல தமிழர் மட்டும்தான் இருக்கணும் அப்படிங்கிற வகையில நாங்க பேசினதே கிடையாது. தமிழர்களோட உரிமைகள் வந்து புறக்கணிக்கப்படுது. அதை எப்படி மறுபடியும் கொண்டு வரணும்? அப்படிங்கிற ஒரு யோசனைங்க வரும்போது எங்களுக்கு தமிழ் தேசியத்த நாங்க கையில எடுக்கிறோம். தமிழ் தேசியத்துல கையில எடுத்தா என்ன வரப்போகுது? தமிழர்களுக்கு உரிமை, அவங்களோட சொந்த உரிமை. சொந்த நாட்டுல அவங்களுக்களோட சொந்த நாட்டுல அவங்களோட உரிமையை அவங்களுக்கு நம்ம பெற்று தர்றதுக்கு தான் நம்ம நினைக்கிறோம். இதுல யாரையும் வந்து வேண்டான்னு சொல்லல. யாரையும் நாங்க துரத்தி விடல. இத்தனை ஆண்டு கால வரலாற்றுல நாம் தமிழர் கட்சி ஒரு வடமாநிலத்துக்காரனையோ, ஒரு வேற மொழிக்காரனையோ யாரையுமே இதுவரைக்கும் தாக்குனதாகவோ, இல்ல ஏதாவது பிரச்சனை செஞ்சதாகவோ வரலாறே இல்ல. ஏன் இந்த ஒரு நிலைப்பாட்டுக்கு விஜய் வந்தாரு? அப்படிங்கிறது தான் எனது கேள்வியா இருக்கு. சிம்பிளா எங்களோட கட்சியோட தீமே பார்த்தீங்கன்னா, பிறப்புக்கும் எல்லா உயிர்க்கும். 2வது யாதும் ஊரே யாவரும் கேளீர். இந்த 2னுடைய அடிப்படையில தான் வந்து எங்களோட கட்சி கொள்கை அடங்கியிருக்கு. எல்லாத்துக்கும் எல்லாம் கிடைக்கணும். மொழி ரீதியாவும், மத ரீதியாவும், இன ரீதியாவும், கருத்தியல் ரீதியாவும் வந்து யாரையுமே நம்ம வேற்றுமையா பார்க்கக்கூடாது. எல்லாரும் ஒரு தாய் பிள்ளைகள் தான். எல்லாரும் ஒரு காலத்துல ஒண்ணா தான் வாழ்ந்தோம். ஒரே நாடா தான் இருந்தது. இன்னைக்கு பிரிஞ்சிருச்சு. ஆனாலும் தமிழர்கள் ஆண்டாலும் அனைவரும் ஒற்றுமையா இருக்கணும். அப்படிங்கிற ஒரு கொள்கையில தான் வந்து எங்க தலைவர் ஏற்றிருக்காரு. தப்பித்தவறி கூட மாற்று மொழி சிந்தனையுடையவங்களுக்கு கூட பாதிக்கப்பட்டுறக்கூடாது. எல்லாரையும் அரவணைச்சு போகணும். எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணுன்ற கொள்கைக்காக தான் அவர் இதை தேர்ந்தெடுத்திருக்காரு. உண்மையாலுமே இது இப்ப தெரியாது. ஆட்சி கட்டில நாங்க உட்கார்ந்து மக்களுக்கான ஒரு நல்லாட்சியை நாங்க கொடுக்கும்போது இதனோட பிரதிநிதித்துவம் கண்டிப்பா தெரியும்ன்றது என்னோட கருத்து. இதையே தான் எங்க அண்ணன் சொல்றாரு. எல்லாரும் ஒண்ணா நிப்போம். நாங்க ஒரு படி முன்னாடி நிக்கிறேன்னு சொல்றாரு. தமிழர்களாகிய நாங்கள். நாங்களும் அதைத்தான் சொல்ல வர்றோம். நாங்க வந்து அவங்கள வந்து வேற்றுமைப்படுத்துறோம், எங்க தலைவர் என்ன சிறுமைப்படுத்துறோம். சொல்றாருன்னா, படிக்கட்டுகளே வேண்டாம், எல்லாரும் ஒன்றிணைஞ்சு போக வாங்கன்றாரு. எங்களோட இயக்கத்தை பொறுத்த வரைக்கும் மேல கீழ படியே கிடையாது. நீங்க எங்களோட பாடல்ல கவனிச்சிருப்பீங்க. சாதி வந்து எந்த அளவுக்கு வந்து ஆதிக்கம் செலுத்தியிருக்கு தமிழகத்துல அப்படிங்கிறத பார்த்திருப்பீங்க. சாதியும் இருக்கக்கூடாது, சமத்துவம், சமநீதி எல்லாமே இருக்கணும். மாற்று மொழியினரும் இங்க நிம்மதியா இருக்கணும். மாற்று மொழி சிந்தனையுடையவங்களும் இங்க நிம்மதியா இருக்கணும். எல்லாருமே சமத்துவமா, சகோதரத்துவமா போகணுங்கிறது எங்க தலைவரோட கொள்கை. அதுக்காக மட்டும்தான் அது எடுத்தது. எங்களை பொறுத்த வரைக்கும் நான் முன்னாடி நீ பின்னாடி கிடையாது. தோளோட தோள் கோர்த்து எல்லாரும் பயணி போவாங்க அப்படின்றத எங்களோட கருத்து. ஆனா எல்லா இடத்துக்கும் பொதுமக்களுக்கு யாருக்கும் தெரிய போறதில்ல. இது ஒரு அரசியல்ல நடக்கிற மிகப்பெரிய ஒரு ஏமாற்று வேலை நடந்துட்டு இருக்கு. ம். தமிழர்களுக்கு உண்டான உரிமை வேணும் அப்படின்னா, தமிழ் தேசியம் வேணுங்கிற முடிவு எடுத்தது காரணமே அதுதான். நெறைய ஏமாற்றங்கள் நடக்குது. இன்னைக்கு பேர் வைக்கிறதுல இருந்து எல்லாமே அதுக்குள்ள தான் வருது அப்படிங்கிறது எங்களோட ஆமா, கருத்து. இது மிகப்பெரிய ஒரு முரண்பான விஷயமா இருக்கு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடி தான் வந்து தமிழக அரசு வந்து ஒரு அரசாணை வெளியிடுறாங்க. தெருக்கள்ல ஊர் பேர்ல இருக்க ஜாதி பேரை வந்து நாங்க ரிமூவ் பண்ண போறோம். 21 நாள்ல இதை நாங்க அமல்படுத்திடுவோம்னு சொல்லிட்டு ஒரு மார்தட்டி கொண்டு பேசின விஷயம் ஒரு முழக்கம் அறிக்கை. பண்றாங்க. அப்படி பண்ணிட்டு அடுத்த 2 நாள்ல ஒரு மேம்பாலம் திறக்கிறாங்க. அதுவும் எல்லா ஒரு மேம்பாலத்துக்கும் ஒரு மக்கள் கட்டடத்துக்கும் ஓபன் பண்றதுக்கு முன்னாடி ஒரு வாரத்துக்கு முன்னாடி பேர் அறிவிச்சிருவாங்க. இந்த பேரை ஒரு நாளைக்கோ 2 நாளைக்கோ முன்னாடி தான் ஜிடி நாயுடு பாலம் ஒரு நாளைக்கு முன்னாடி நினைக்கிறேன் அறிவிக்க போறோம் அப்படின்றாங்க. ஜிடி பாலமோ இல்ல ஜி தாமோதரன் பாலமோ இல்ல ஜிடி மெமோரியல் பாலமோ ஏதாவது வச்சிருக்கலாம். அதுல வந்து நாயுடு அப்படிங்கிற பேரை வச்சது நிறைய பெரும்பாலான மக்கள் மத்தியில வந்து அதிருப்தி தான். அதிருப்தினா அவங்க அரசாணை வெளியிடாம இதை பண்ணிட்டாங்கன்னா தெரிஞ்சிருக்காது. அரசாணை வெளியிட்டு அங்க ஒரு நாடகம், அதுக்கப்புறம் இங்க ஒரு நாடகம் நடத்துறங்காட்டி தான் இந்த இரட்டை வேடத்தை மக்கள் நம்ப மாட்டேங்கிறாங்க. இதுதான் திராவிட நாடகம். அரசியல் அரசியல் ஓட்டு ஓட்டுக்காகத்தான் அவங்க வந்து எங்கெங்கெல்லாம் நமக்கு வாய்ப்பு கிடைக்குமோ அத்தனை வகையிலையும் வந்து அவங்களோட இம்ப்ளிமெண்டேஷனை கொண்டாடுறாங்க. வெறும் ஓட்டு தான். இதை வந்து அவங்க ஃபேமிலியில் இருக்கவங்களே வந்து விரும்பின மாதிரி தெரியல. ஜிடி மியூசியம்ங்கிறது தான் வைக்கிறாங்களே தவிர ஜிடி நாயுடு மியூசியம்னு எங்கேயும் அவங்க வச்ச மாதிரி எனக்கு தெரியல. அந்த மியூசியம் நானே எல்லாருமே போய் பார்த்துருக்கோம். இங்கே கார்கள் அணிவகுப்பு இருக்கு. அங்கெல்லாம் அந்த மாதிரி மென்ஷன் பண்ணி நான் பார்த்ததே இல்லை. ஏதோ ஒரு டாக்குமெண்ட்ஸ்ல அந்த மாதிரி வேணா இருந்திருக்கலாம். ஆனா தனிப்பட்ட முறையில் யாரும் மென்ஷன் பண்ணி இது பண்ண மாதிரி தெரியல. இது வந்து இப்போ ஒரு குறிப்பிட்ட சாதியினரை வந்து ஒரு சாதி பெருமை என்ன உள்ளவங்களுக்கு வந்து இது ஒரு பெருமையா வேணா போகலாமே தவிர இது வந்து ஒரு அவமானமா. எனக்கு வந்து அரசியலுக்கு அப்பாற்பட்டு எனக்கு தோணுது என்னன்னு கேட்டா, தமிழக வெற்றி கழகத்தோட தலைவர் வந்து அரசியல் கட்சி ஆரம்பிச்சு 1 வருட காலம் ஆனதுக்கு பின்பு அவங்க வந்து ரகசிய சர்வே எடுத்திருக்காங்க. எந்தெந்த கம்யூனிட்டி சேர்ந்த எந்தெந்த மொழி சார்ந்த மக்கள் வந்து விஜய் பின்னாடி போறாங்க அப்படிங்கறது ஒரு சர்வே எடுத்தாங்க. அதுல வந்து எனக்கு திறன்பட வந்த தகவல், அது உறுதியான தகவலான்னு தெரியாது. தெலுங்கு பேசக்கூடிய மக்கள் சரிபாதி எங்க தலைவர் விஜய்க்கு வந்து ஒரு வேற்றுப்பாடை பார்க்காம எந்த ஒரு வேறுபாடையும் பார்க்காம ஆதரவு கொடுக்கறதா ஒரு சர்வே வந்திருக்கு.
அந்த ஒரு அரசியல் பின்பத்தை உடைக்கிறதுக்காகவும், அந்த அரசியல் வரவேற்பை உடைக்கிறதுக்காகவும், அந்த குறிப்பிட்ட ஒரு மொழி பேசக்கூடிய மக்களை கவர்றதுக்காகவும் தான் இந்த செயல்கள்லாம் செய்யற மாதிரி எனக்கு ஒரு தகவல் வந்தது. இதுக்கு சரியான்னு நீ பாக்குறீங்களா? இதை வச்சு நம்ம பாலிடிக்ஸ் நம்ம பேசக்கூடாதுன்னு தான் நம்ம நினைக்கிறோம். என்னன்னா ம். தொடர்ந்து வந்து நாம இதை பேசி பேசியே வந்து இதை இன்னைக்கு ஏன் இப்படி நிக்குது அப்படின்னா ஜாதி அரசியல் தான் காரணம். இன்னைக்கு நாயுடுவா இருந்தா என்ன, கள்ளனா இருந்தா என்ன, பறையனா இருந்தா என்ன, யாரா இருந்தா என்ன, நாம ஏன் இந்த நிலைமைக்கு வந்தோம்? ம். நம்மனால ஒரு ஜாதி வாரி கணக்கெடுக்க நடத்த முடியல தமிழ்நாட்டுல. ஆனா ஓட்டுக்கு கணக்கெடுக்க முடியுது. எப்படி முடியுது? ஜாதிவாரி கணக்கெடுப்பை தாண்டி ஒரு கேஸ்ட் சர்வே கூட எடுக்க முடியல. எடுக்க முடியல. அது ஆனா அவங்க கிட்ட ஒரு சர்வே இருக்கு. ம். எந்த ஊர்ல எந்த ஜாதிக்காரங்க ஓட்டு அதிகமா இருக்குது, அவங்கள எப்படி கவர் பண்ணலாம் அப்படிங்கிற சர்வே அவங்ககிட்ட இருக்குது. ஆனா இதை நீ வந்து ஒரு தமிழ்நாடு அரசு முடிவெடுத்து அறிக்கையை வெளியிட்டு ஜாதிவாரி கணக்கெடுப்பு நடத்துமா அப்படின்னு கேட்டா நடத்தாது. ஏன்னா இப்ப வந்து போலித்தனமான ஒரு எண்ணிக்கை இருக்குது. நாங்க இத்தனை பர்சன்டேஜ் வாழ்றோம் இப்படிங்கிற பேர்ல குறிப்பிட்ட சாதியினர் வந்து என்ன பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்கு உண்டான பலன்களை ஈஸியா அடைஞ்சுக்கிறாங்க. தொகை எவ்வளோ, அந்த ஜாதியை சேர்ந்தவங்களுக்கு மக்கள் தொகை எவ்வளோன்னு தெரியாது. அந்த அந்த குறிப்பிட்ட ஜாதி மக்களுக்கு இந்த சதவீதம் இடஒதுக்கீடு சரியா அப்படிங்கிறது தெரியல. உண்மையான கணக்கீடு தானான்னு தெரியல. இந்த ஜாதிக்காரங்க இத்தனை பேர் இருக்காங்க, இவ்வளோ ஃபண்ட் ஒதுக்குறோம், இவ்வளோ தூரம் வாய்ப்புகள் கொடுக்குறோம் அப்படிங்கிறது வந்து நம்ம கேட்குறோம், தெரிஞ்சுக்கிறோம். ஆனா அது வந்து அந்த மக்களுக்கு போதுமானதா, இல்ல குறிப்பிட்ட சாதியினருக்கு அதிகமான அளவில் இருக்கா அப்படிங்கிறது தெரியறது இல்ல. அதை தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா சாதிவாரி கணக்கெடுப்பு எடுத்தே ஆகணும். இதுல வந்து உங்க தலைவரோட நிலைப்பாடு என்னன்னு எங்களுக்கு தெரியணும். ஏன்னா அவரு இதை பத்தி இது வரைக்கும் பேசல. ம். அவரு என்ன சொல்லுவாருன்னா, சாதிவாரி கணக்கெடுப்பு அப்படிங்கிறது வந்து ஒரு தேசிய கொள்கை. அதுக்கு முன்பாக அந்த சென்சஸ் எடுக்கிறதுக்கு முன்னாடி வந்து கேஸ்ட் சர்வே ஒன்று எடுப்பாங்க. அது வந்து மாநில கவர்மெண்ட்டுக்கான ஒரு வேலை. அதை வேணா ஒரு மாநில அரசு வந்து முன்னெடுத்து பண்ணலாம். கேஸ்ட் சர்வே எடுக்கலாம். ஆனா அந்த கேஸ்ட் சென்சஸ் எடுக்கிறத வந்து மத்திய அரசு எடுக்கணும். அதை வலியுறுத்துறதுக்கு வருகின்ற வரப்போற பாராளுமன்ற தேர்தல்ல வாக்குறுதிகள்ல வந்து இல்லாட்டி ஒரு கோரிக்கை இல்லை, எங்களுக்கு தமிழக வெற்றி கழக சார்பா எங்க தலைவர் வந்து வைப்பாருங்கிறதுல எந்த ஒரு ஐயமும் கிடையாது. ஏன்னா அவரை பொறுத்த வரைக்கும் சமத்துவமா எல்லாத்துக்கும் எல்லாமும் கிடைக்கணும். அதுக்கு என்ன முக்கியத்துவமோ அதுக்கான குரலை எங்க தலைவர் கண்டிப்பா எழுப்புவாரு. அது சட்டமன்றமோ பாராளுமன்றமோ இல்ல மக்கள் மன்றமோ அதுல எங்க தலைவரோட குரல் கண்டிப்பா ஒலிக்கும். நம்ம 2 பேருடைய எண்ணங்களும் கொள்கைகள்ல பார்த்தா எல்லாருமே நம்ம பொதுமக்களுக்காகத்தான் நிக்கணும் அப்படின்னு நினைக்கிறோம். நாங்க தமிழ் தேசியத்தை வந்து நாங்க முழுமைச்சா வந்து மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்த்துறதுக்கு காரணம் என்னன்னா, நமக்கே உரிமை இல்லாம கிடக்குது. மத்தவங்களுக்கு எப்படி உரிமை பிரிச்சு கொடுக்க முடியும்? முதல்ல நம்ம உரிமை காப்போம். அதாவது ஆத்துல போட்டாலும் அளந்து போடுங்கிறது தான் வந்து பழமொழியா இருக்கு. என்ன அப்படின்னா, நம்ம ஃபுல்ஃபில் ஆகணும். அவங்களுக்கு இல்லைன்னு நம்ம சொல்லல. தேவைப்பட்டதை எடுத்துட்டு தான் அவங்களுக்கு கொடுக்கணுமே தவிர, நம்மளுக்கு ஷேர் தான் பண்ணிக்கணும். யாருக்கு வந்து நீ எச்சு கம்மின்னுலாம் இல்ல. நாம் வந்து என்னன்னா, உன்னோட உரிமை என்ன? அந்த நீ உன்னோட உரிமைகளுக்கு உண்டான அளவீடுகள் என்ன? அப்படிங்கிறத வந்து நம்மளோட ஃபர்ஸ்ட் வந்து இந்த தமிழ்நாட்டு மொழி சார்ந்த மக்கள் யாரு அப்படின்னு பார்த்தா தமிழர்கள் தான். ஆனா தமிழர்கள் இன்னைக்கு பின்னடைவில் இருக்கிறாங்க. பேர் வந்து நாகர்கள். நாகர்கள் வந்து காலப்போக்கில் தமிழர்கள் ஆனாங்க. இன்னைக்கு தமிழர்கள் இருந்து வெவ்வேறு மொழிகள் உருவாயிருச்சு. மலையாளம் உருவாகிருச்சு, கன்னடம் உருவாகிருச்சு, பல மொழிகள் உருவாயிருக்கு. அதுக்குள்ள நம்ம போக வேண்டாமே. எந்த மொழியிலிருந்து எந்த மொழி உருவாச்சு எடுக்கும்போது வந்து அது வெவ்வேறு முரண்பாட்டு கருத்துக்களை வந்து ஒன்று நிறைய இருக்கு. அந்த டாபிக்ல நம்ம போவேன்னா எனிவே பிரகாஷ், இந்த ஒரு காணொலியில யதார்த்தமா ரொம்ப கருத்துக்களை வந்து எனக்காக பகிர்ந்துக்கிட்டீங்க. இது மாதிரி வருகின்ற காலகட்டத்துல நம்மளும் நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்குவோம் மக்கள் மத்தியில. அதுக்கு முன்னாடி நம்ம இன்டர்வியூ நடக்கிறதுக்கு முன்னாடி என்ன சொல்ல விரும்புறேன் அப்படின்னா, நம்ம தொண்டர்கள், உங்க தொண்டர்களும் சரி, எங்க தொண்டர்களும் சரி, நாம வந்து என்னன்னா நம்ம பண்றது ஒரு அரசியல், மக்களுக்கான அரசியல். இதுல வந்து நிறைய பேர் வந்து ஒரு அரசியல் எண்ணங்கள், அதாவது அரசியல் அறிவு இல்லாம என்ன பண்றாங்க, இதுதான் நம்மளோட ஒரு மெயினான குறிக்கோள், இந்த கட்சி நமக்காகாது, அந்த கட்சி நமக்காகாது, அவங்கெல்லாம் நமக்கு எதிரிகள்ங்கிற கண்ணோட்டத்துல பார்க்க ஆரம்பிக்கிறாங்க. அதையெல்லாம் கண்டிப்பா தவிர்க்கணும். ஏன்னா நம்ம சுத்தி இருக்கவங்க எல்லாருமே நம்ம சொந்தங்கள். அவங்கவுங்களுக்கு அரசியல் கருத்துக்கள் இருக்கும். அதை அவங்கவுங்க வெளிப்படுத்தத்தான் செய்வாங்க. நீ என்னோட அரசியல் கருத்துக்களை ஏத்துக்கல அப்படின்னு சொன்னா அதுக்காக நீங்க கோவப்படக்கூடாது. அவங்க மேல நீங்க ஒரு எதிரான எண்ணங்களை கொண்டு போய் சேர்த்தக்கூடாது. அரசியல் எல்லாம் வந்து ஒரு எப்படி சொல்றது, நம்மளை சுத்தி நடக்கக்கூடிய விஷயங்களை முடிவு பண்றதுக்கு உண்டான இடம் தான் அரசியலே தவிர நம்மளோட வாழ்க்கையை முடிவு பண்றது கிடையாது. அதை எல்லாருமே புரிஞ்சுக்கணும். பொதுத்தளங்கள்ல பதிவு செய்யறவங்க,
எல்லாருமே வந்து கவனத்தோட செயல்படணும். நம்மளுக்கு கோபம் வரலாம். நம்ம நம்ம நமக்கு ஆதரவானவங்கள நம்ம யார தூக்கி வச்சு கொண்டாடுறோமோ, அவங்கள வந்து எல்லாருமே விமர்சனம் பண்ணத்தான் செய்வாங்க. அதுக்காக வந்து தன்னிலை மறந்து பேசக்கூடாது. எல்லாரும் வந்து எல்லார்த்தையும் மதிச்சு பேசணும். தேவையில்லாம பேசாதீங்க. கருத்துக்கள வெளியிடாதீங்க. நம்மளோட எண்ணங்கள வந்து நீங்க களத்துல செஞ்சு உங்களோட ஓட்டுக்கள வந்து நம்ம நிரூபிக்கலாம். அதுதான் நமக்கு சிறந்த வழியே தவிர, தனிப்பட்ட முறையில வந்து தாக்குதல் நடத்திக்கிறது வந்து மிகவும் தவறு. இத நம்ம என்ன சொல்லணும்? இன்னைக்கு நடந்துட்டு இருக்கிறது தான் நடந்துட்டு இருக்கு. உண்மையாலுமே ம். பிரகாஷ், 4 வருஷம் உன் கூட நான் பழகுறதுக்கு கேப் விட்டேன். இந்த 4 வருஷத்துல உன்னோட அரசியல் பரிணாம வளர்ச்சி மிகப்பெரியது. உண்மையாலுமே ஒரு ஆக்கப்பூர்வமான கருத்தும், ஒரு மெச்சூரிட்டியான ஒரு மைண்ட் செட்டோட நீ வந்து டிராவல் பண்ணிட்டு இருக்க. உன் கூட இந்த காணொலியை நான் ஷேர் பண்ணிட்டு ரொம்ப பெருமைப்படுறேன். நிறைய கருத்துக்களை பகிர்ந்துக்கிட்டேன். வருங்காலத்துல இன்னும் பல காணொலிகளை மக்களுக்காக நம்ம கொடுப்போம். பல்வேறு கருத்துக்களை கொடுப்போம். ஆரோக்கியமான கருத்துக்களை முன்வைப்போம். கொள்கைகள் வேறா இருந்தாலும், கட்சிகள் வேறா இருந்தாலும், நட்பு ரீதியா, அரசியல் ரீதியா மக்கள் பணிக்காக ஒன்றிணைந்து செயல்படுவோம். கண்டிப்பா நல்லது ஒரு காலம் பிறக்கும். எதிர்காலம் நமக்கு சாதகமா அமையும். எல்லா மக்களும் நல்லா இருப்போம். நன்றி பிரகாஷ். நன்றி மகேஷ்.